வாங்க சமைக்கலாம், சாப்பிட்லாம். இட்லி பொடி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். மெஷரிங் கப் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளரே போதும். இதில் இந்த டம்ளரில் வந்து 1 கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன், 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன், 1 கப்பு பொட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். பொட்டு உளுந்து எடுத்துக்கினா சத்து அதிகம். 2வது கருகாப்பில் 1 கொத்து, வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப, இது பூண்டு 6 பல் பூண்டு எடுத்துருக்கிற, பெருங்காயத்தூள் கொஞ்சம். நம்ம எந்த டம்ளரில் இது எடுத்தோமோ, இந்த பொட்டுக்கடல உளுந்து இதெல்லாம் எடுத்தோமோ அதுலேயே வந்து எள் எடுத்துருக்குறேன். அதில் வந்து நம்ம வெள்ளை எள் இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு எள் இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். அதே போல் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்து போடவே உப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உப்பை தனியாக வறுக்க முடியாது, வறுத்தோம்னா எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பெரியவங்க சொல்லி கொடுத்தது வந்து இந்த உளுந்து கூடவே உப்பையும் வறுத்து எடுத்து சொல்லிக்கிறாங்க. கடலைப்பருப்பு வந்து நீங்கள் எந்த இது வறுத்தாலுமே வந்து எல்லாமே வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பொட்டுக்கடலை வறுக்க போகிறோம். பொட்டுக்கடலை வந்து நீங்கள் உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு மாதிரி ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை. இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வறுவற்று. நீங்கள் வந்து எந்த இன்க்ரீடியன்ட் எடுத்தாலுமே வந்து வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துட்டிங்க போதுங்க. இட்லி பொடி தயாரிக்க சொன்னல ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் செவக்க வர மாதிரி வறுத்து போதும். அதேபோல் பூண்டு வந்து நீங்கள் கடைசியாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான சட்டிலேயே போட்டு பூண்டும் பெருங்காயமும் போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. இதுதான் நமக்கு தேவையான பொருள். சரி, இது மேலே உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். டம்ளரில் இட்லி பொடியை அரைச்சிக்கு இந்த அளவு வந்திருக்குது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு நான் காமிச்சிக்கிறேன்.